அவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, இவன் பேரன் இவனுக்கு பூணல் போடணும், ஏதாவது கொஞ்சம் உபகாரம் பண்ணேன். சின்னதாக ஒரு மூக்குத்தி போட்டுருக்கிய, அதை கூட என் பேரனுக்கு நான் அதை வச்சுட்டே பூணலை போட்டுருவேன். அவள் கிட்டக்க வந்தால் மூக்கை பார்த்தாரு, மூக்குத்தியை காணும். எங்கடி மூக்குத்தின்னு அவள் வாய் தவறி பொய் சொல்லி இந்த பாண்டுரங்கனுடைய திருவடியில் போய் தலையை முட்டி அழறா. இப்படி நான் பொய் சொல்லிவிட்டேனே, வாய் தவறி சொல்லிவிட்டேனே, எனக்கு அந்த மூக்குத்தியை கொடுன்னு அழற. டப்பாவை எடுத்து திறந்து பார்க்கிறார், மூக்குத்தியை காணும். பிரம்மதேவரை ஒரு குழந்தையாக ஆக்கி தான் வயசான பிராமணனுடைய ரூபத்தை எடுத்துண்டு நேராக தாசர்வாளுடைய கடையில் போய் கெஞ்சறார், என் பேரனுக்கு பூணல் போடணும், ஏதாவது கொடுங்கோ. 10 ரூபா கூட தர முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளிவிட்டார். நான் உங்ககிட்ட பணம் வாங்காமல் போகமாட்டேன்னு இவர் நினைச்சுண்டு நேராக இவருடைய வீடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அந்த வீதிக்கு போய் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு உஞ்சவர்த்தி தர்மத்தில் இவர் போக இந்த நாமத்தை கேட்டுட்டு அவருடைய மனைவி லக்ஷ்மிபாய் வந்து இவருக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவருடைய அட்சய பாத்திரத்தில் அக்ஷதையும் சமர்ப்பணம் பண்ண. அவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, இவன் பேரன் இவனுக்கு பூணல் போடணும், ஏதாவது கொஞ்சம் உபகாரம் பண்ணேன். நான் ஒன்றும் இல்லாத ஏழை பிராமணன், நான் 10 பேர்கிட்ட யாச்சகம் வாங்கி தான் பணம் சம்பாதிச்சு பூணல் போட. அவள் என்கிட்ட ஒன்றும் வசதி இல்லை சுவாமிங்கிறார். ஆனால் 8 மாடி கட்டடம், 8வது மாடியில் 9 கலசம் இருக்குது, 9 கோடி ரூபாயை காமிக்கிறது. உடம்பு முழுக்க வைர வைடூரிய நகைகளெல்லாம் போட்டுருக்கா, கோட்டீஸ்வரியார். பணம் இல்லைங்கிற உடனே அவர் சொன்னார், அம்மா இல்லைன்னாலே இல்லைன்னு சொல்லக்கூடாது, நீ இவ்வளவு வச்சுண்டு இல்லை இல்லைங்கிறியே, ஏதாவது கூட என்னார். எல்லாம் எங்கள் ஆத்துக்காரர் தான் வச்சிருக்காரு, இத்தனை நகையும் அவரோட வியாபாரத்துக்காக வச்சிருக்காரு. அப்போ நீ மூக்கில் போட்டுண்டிய ஒரு சின்ன மூக்குத்தி, அதை கூட பெரிய பெரிய நகையெல்லாம் வேண்டாம் எனக்கு, சின்னதாக ஒரு மூக்குத்தி போட்டுருக்கிய, அதை கூட என் பேரனுக்கு நான் அதை வச்சுட்டே புனலை போட்டுடுவேன். யோசனை பண்ணினா கொடுக்கலாமான்னு அவர் கேட்பறே வந்த உடனே மூக்குத்தி எங்கடின்னு அவளே யோசனை பண்ணுற. இத்தனை நகைக்கு நடுப்பில் இந்த மூக்குத்தி உடனேவா தெரியும், கொஞ்ச நாள் ஆகும், அப்போ ஏதாவது காரணம் சொல்லிப்போம், இப்போ கொடுத்துருவோம். போட்டுன்ற இந்த மூக்குத்தியை கழட்டி கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்து விட்டு, தயவு செஞ்சு இதை இந்த ஊரில் விற்காதீங்கோ, இங்கே வித்தையெல்லாம் எப்படி இருந்தாலும் எங்கள் ஆத்து மாமா கடைக்கு வந்துடும், விஷயம் தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு நேராக தாசர் கடைக்கே போயிட்டார். இது எவ்வளோ பெருமானம் உண்டோ அத்தனை ரூபா இருந்தால் விலைக்கு வாங்கிக்கோ, அவ்வளவு இல்லைன்னா இருக்கிற பணத்தை கொடு, அடமானத்துக்கு வச்சுக்கோன்னு இவர் சொல்ல, அந்த மூக்குத்தியை பார்க்கிறார், கண்டுபிடிச்சுட்டார். 20 வருஷமா 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மூக்குத்தி. நீர் எங்கள் வீட்டுக்கு போய் திருடின்னு வந்தீரான்னு கேட்க முடியாதுன்னு, இருங்கோ இந்த மூக்குத்தி எவ்வளோ ரூபாயோ அந்த பணம் நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன், போய் எடுத்துன்னு வரேன். இவரை உட்காந்து வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். லக்ஷ்மி பாயை கூப்பிட்டார். அவள் கிட்டக்க வந்தால் மூக்கை பார்த்தார், மூக்குத்தியை காணும். எங்கடி மூக்குத்தின்னா அவள் வாய்த்த வரி பொய் சொல்லிட்டாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோ நான் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறதுக்காக அவுத்து வச்சுருக்கேன், போய் எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வாடின உடனே தான் அவளுக்கு பயம் வந்து கொடுத்து, வாய் தவறி பொய் சொல்லிவிட்டமே. இவன் அந்த பிராமணன்ட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் வெய்வரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோட்டத்தில் துளசி மாடம், அதில் ஒரு பாண்டுரங்க
அந்த பாண்டுரங்கனுடைய திருவடியில் போய் தலையை முட்டி அழறார். உன் சரணத்தை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது பிரபோ, இப்படி நான் பொய் சொல்லிவிட்டேனே, வாய் தவறி சொல்லிவிட்டேனே, எனக்கு அந்த மூக்குத்தியை கொடுன்னு அழற. ஒரு 10 நிமிஷம் அழுதுருப்பா, ஏதோ மேலே விழுந்தா மாதிரி இருந்தது, கண்ணை தொடச்சுன்னு பார்க்குறா, அந்த கிழவர்கிட்ட கொடுத்தா அதே மூக்குத்தி. எல்லாம் பகவானுடைய ஒரு கிருபை திருவுள்ளம்னு கண்களை தொடச்சின்னு இந்த மூக்குத்தியை கொண்டு போய் தாசர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டார். அப்போ அந்த பாகவதர் கிழவர் கொண்டு வந்த மூக்குத்தி அவரோடது. இந்த இது நீ உள்ளே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு நேராக கடைக்கு போனார். உட்காத்தி வச்ச இடத்துல இந்த கிழவரை காணும். அவருடைய மேஜர் டிராயரை திறந்து அதில் ஒரு டப்பாவில் மூக்குத்தியை வச்சுருக்க. அந்த டப்பாவை எடுத்து இந்த மூக்குத்தியை இதுக்கு என்ன தான் விலைன்னு நிர்ணயம் பண்ணி அந்த வயசானவர் கிழவர் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருவோம். டப்பாவை எடுத்து திறந்து பார்க்குறார், மூக்குத்தியை காணும். இவரோட கடை, இவர் பூட்டியிருக்கார், எப்படி மூக்குத்தி போகும்? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.